டிட்வா புயல் காரணமாக விழுப்புரத்திற்கு இன்று அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மரக்காணத்தில் NDRF தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மீனவளத்துறை அதிகாரி டிட்வா புயல் காரணமாக ஒரு வாரத்துக்கு முன்னறிவிப்பு கொடுத்தாங்க. முன்னறிவிப்பு கொடுத்ததுலேருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 19 ஊரும் கடலுக்கு செல்லவில்லை. ஒரு வாரமாக கடற்கரையில் போட்டில் நிறுத்தி வச்சு இருக்கிறோம். அரசு எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். தமிழக அரசு தலையிட்டு, தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த மாவட்டத்திற்கு மிகவும் பின்தங்கிய 13 மாவட்டத்தில் பின்தங்கிய மாவட்டம் கடற்கரை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மட்டும்தான். இந்த மாவட்டத்திற்கு நிவாரணம் கொடுக்க அரசு அதிகாரிகள் உதவுவார்கள் எதிர்பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்த நிலையில் விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளான மரக்காணம் முதல் அனுமந்தை, செட்டிக்குப்பம், பொம்மையார்பாளையம், கோட்டகுப்பம், சின்னமலையார்ச்சாவடி, தந்திராயன்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கல்லடுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கரையோரத்தில் உள்ள மேடான பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் தமிழகத்தில் உள்ள 13 மாவட்டங்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் உள்ளது. எனவே இங்கு உள்ள மீனவர்களுக்கு தமிழக அரசு புயலுக்கான நிவாரண உதவியை வழங்கிட வேண்டும் என இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி.